வணக்கம். மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. S&P 500 1.6%, நாஸ்டாக் 1.7% க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது வெள்ளிக்கிழமை. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ்ஏவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களாக அவர் உலக தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யூகேயில் அதிபரை சந்தித்து பேசினார், பிரதமரை சந்தித்து பேசினார். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திருந்தார், லோன் ஒப்பந்தத்தில். அந்த செய்தி நாம் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ராஜா சார்ல்ஸை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இட்டாலியில் பிரசிடெண்ட்டை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இப்போ அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருக்கிறார் யுஎஸ்ஏவுடன். யுஎஸ்ஏ அழைத்தா மறுபடியும் ஒயிட் ஹவுஸ்க்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. 2025 மார்க்கெட்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும்னு ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுடைய சிஇஓ அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. போன ஆண்டு எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு மார்க்கெட்டில். 2025 நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, நிலையற்ற தன்மையாக இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் டேரிஃப், மற்றொன்று இன்ஃப்ளேஷன். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஸோ இரண்டுமே கருத்தில் கொண்டு அவர் சொல்லியிருக்கிறது 2025 மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் தற்போது அப்டேட் இருக்கு. நார்த் பெங்களூருவில் அவங்களுடைய புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. அறிமுகம் செய்து 24 மணி நேரத்தில் 500 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸில் தான் விற்பனை செய்கிறாங்க. அப்புறம் எழுதி தள்ளின ஒரு லோனையும் அவங்க விற்பனை செய்கிறாங்க. 364.5 கோடி ரூபாய் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் மற்றும் எழுதி தள்ளின லோன். அதை அவங்க ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்க 34.26 கோடி ரூபாய்க்கு. என்சிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு மாநில அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எந்த மாநில அரசுன்றது தெரியல. 218.8 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ்க்கு எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1800 1830. கொடுத்துருக்கிற கால அளவு 5 to 7 வாரங்கள். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 11% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எம்எஸ்டிசி தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு. 105 கோடி ரூபாய் கட்ட சொல்லி இது அசஸ்மெண்ட் இயர் 2020 ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் விற்பனை செய்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியா மார்க்கெட்டில். அந்த செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு? என்எஸ்சி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்குது? 13 ஆண்டு லோவில் இப்போ இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த என்எஸ்சி ரிப்போர்ட்டில். இப்போ எஃபிஐடைய ஓனர்ஷிப் 17.4% இருக்குது டிசம்பர் குவார்டர் முடிவில். 2011 பிறகு இவ்வளவு குறைவாக ஆனதில் இதான் முதல் முறையாக குறையுது. $11.9 பில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க எஃபிஐ. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் எதிர்மறையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் அதிகரிச்சிருக்கு. ரெக்கார்டை எட்டியிருக்கு. 10% எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்எஸ்சியுடைய ரிப்போர்ட்டில். இது டிசம்பர் குவார்டர் முடிவில். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு பணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க? 1.5 லட்சம் கோடி ரூபாய். இது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க டிசம்பர் குவார்ட்டரில். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுடைய ஓனர்ஷிப், டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய ஓனர்ஷிப் எவ்வளவு இருக்குது? அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. 70 குவார்ட்டர் ஹையில் இருக்குது. 9.8%. ப்ரொமோட்டருடைய ஓனர்ஷிப் கீழே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் கீழே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய 50% ஷேர்ஸுடைய லாக்இன் பீரியட் முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். லாக்இன் பீரியட் முடிவுக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக விற்பனைக்கு வருன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
கிளென்மார்க் ஃபார்மா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், யூஎஸ்ஏ மார்க்கெட்லேருந்து அவங்களுடைய ஒரு மருந்துடைய சில பாட்டில்ஸை திரும்ப பெறாங்க. 1.5 மில்லியன் பாட்டில்ஸை திரும்ப பெறாங்க. சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, அவங்க அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு காட்டிலும் ஒரு கெமிக்கலுடைய அளவு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே திரும்ப பெறாங்க. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். கோல்ட்மேன் சாக்ஸ் பிஎஸ்சி உடைய டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 5650, புது டார்கெட் 4880. முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் தொடர்றாங்க, நியூட்ரல் ரேட்டிங் தொடர்றாங்க. செபி அண்மையில் சில ப்ரொபோசல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரிஸ்க் கால்குலேஷன் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், புதிய வழிகள் கொண்டு வர வேண்டும் ஒரு ப்ரொபோசல் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களுடைய டார்கெட்டை குறைச்சதற்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய நிறுவனம். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் குறிப்பாக எம்டி சிஇஓ பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல், விலையை உயர்த்துவீங்களா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, விலை ஏற்றுவது மிக எளிமையான ஒரு விஷயம். ஆனால் கடந்த 9 குவார்ட்டர்ஸாக தொடர்ச்சியாக 10வது குவார்ட்டராக விலை ஏற்றம் செய்யாமல் இருக்கிறோம். இருந்தாலும் மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது டாமினோஸ்க்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு விலை ஏற்றம் செய்ய மாட்டாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ பிஸாஸை விற்பனை செய்கிறீங்க ஒரு நாளைக்குன்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இது கும்பமேளா டைம்னால எல்லாருமே கோடியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நானும் கோடியிலே பதில் சொல்கிறேன். கடந்த ஒரு ஆண்டில் 40 கோடி பிஸாஸ் விற்பனை செய்திருப்பதாக கம்பெனியுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாரு. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இப்போ 2000 ஸ்டோர்ஸ் இருக்குது, அது 3000 ஸ்டோர்ஸாக ஆக்க வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க அடுத்த 3 ஆண்டில். இது சாத்தியமான்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதல் 1000 கடைகளை எட்டுவதற்கு 15-16 ஆண்டுகள் ஆனது. அப்புறம் அடுத்த 1000 கடைகள் வருவதற்கு 5 to 6 ஆண்டுகள் ஆனது. அடுத்த 1000, அதாவது அந்த 3000 கடையை எட்டுவதற்கு 3 ஆண்டுகள் போதுமானதுன்னு கம்பெனியுடைய சிஇஓ நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. பாப்பாய்ஸ் பிராண்ட் குறித்தும் கேட்டிருக்கிறாங்க. பாப்பாய்ஸ் பிராண்ட் ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 3 ஆண்டுகளில் 60 கடைகள் இருக்கு, 23 நகரங்களில், குறிப்பாக தென் மாநிலங்களில் தான் குறிப்பாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய சிஇஓ. டங்கின் டோனட்ஸ் பிராண்ட் குறித்தும் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு டங்கின் டோனட்ஸில் கூடுதலாக கவனம் செலுத்தலன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய கவனம் பெரும்பாலும் டாமினோஸ் இந்தியா, டாமினோஸ் டர்க்கி, பாப்பாய்ஸ் மற்றும் காஃபி பிராண்ட், இந்த பிராண்ட்ஸ் மீது தான் இருக்கு. இப்போதைக்கு டங்கின் டோனட்ஸ் மீது கவனம் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய சிஇஓ. ஹீரோ மோட்டோகார்ப் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 3,88,000 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. நொமுரா எதிர்பார்த்தது 4.4 லட்சம் வாகனங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட் குறித்து புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் புது பிசினஸ்ல நுழையிறாங்க. கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் பிசினஸ்ல 1800 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒதுக்கியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டேம் கேபிட்டல் தொடர்ந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 12,550. அண்மையில் அல்ட்ராடெக் சிமெண்ட் வீழ்ச்சியை பார்த்தது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு, அவங்க புது பிசினஸ்ல வரப்போறதாக சொன்னதற்கு பிறகு ஒரு வீழ்ச்சியை பார்த்திருந்தது. மார்க்கெட்டே பொதுவாக டவுன்ல தான் இருந்தது. அந்த வீழ்ச்சி ஓவர் ரியாக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க டேம் கேபிட்டல். ஜெஃப்ரீஸும் தொடர்ந்து பை ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 13,265. தற்போதைய லெவலில் இருந்து 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நுவாமா தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11,574. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸ் இந்த பிப்ரவரி மாதத்தில் 407.7 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. அசோக் லேலண்ட் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ் 15,879, இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா அரசு கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதி மானியம் கிடைச்சிருக்கு. 13 கோடி ரூபாய் பாதி மானியம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முன்ன அவங்க செய்த முதலீட்டுக்கான சப்சிடி தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். அபானி போர்ட்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கார்கோ வால்யூம் பிப்ரவரி மாதத்தில் 36.5 MMT, இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. இயர் டு டேட் பார்க்கும்போது 408.7 MMT, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோ பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 3,52,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ஷீதல் கூல் ப்ராடக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க நியோபாலிட்டன் பிஸா அண்ட் ஃபுட் லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஷீதல் கூல் ப்ராடக்ட்ஸ் உடைய சில ப்ராடக்ட்ஸ் அவங்க அங்கே சப்ளை செய்வதற்கான அக்ரிமெண்ட் தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஹைதராபாத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அவங்க துவங்க இருக்கிறாங்க. இதற்காக கங்கோத்ரி டெவலப்பர்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ்.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அதானி குரூப் கிட்ட இருந்து 272 கோடி ரூபாய்க்கானது. மற்றொன்று ஈராக்கை சார்ந்த அல்சபா குரூப் மற்றும் ஆஸ்திரேலியாவை சார்ந்த பவர் லிங்க் குயின்ஸ்லாந்து கிட்ட இருந்து 78 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ராஜஸ்தானில் ஒரு சோலார் விண்ட் ஹைபிரிட் ரினியூவல் ப்ராஜெக்டை முன்னவே ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான காஸ்ட்டுக்கான இப்போ ரீஃபினான்சிங் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. $1.06 பில்லியன் டாலர்ஸ்க்கான ரீஃபினான்சிங் வெற்றிகரமாக நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது மத்திய அரசு அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேட்டரி செல் ஆலையை அமைக்காமல் இருக்கிறாங்க. 2022 மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வராங்க. உள்ளூரில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மானியமும் வழங்குறாங்க. 18,000 கோடி ரூபாய்க்கான மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் சில கம்பெனிகள் பங்கெடுத்து அதை ஜெயிச்சிருந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் அவங்களுடைய இந்த ஆலை தாமதம் ஆகுது. அதனால 125 கோடி ரூபாய் மத்திய அரசு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது அபராதமாக விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த நிறுவனம் இந்த திட்டத்தில் ஜெயிச்சிருந்திருக்கிறாங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். அவங்க மீதும் இதே மாதிரியான அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் அந்த ஆலை அமைப்பதற்கு தாமதமாக ஆயிட்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கும் இருந்திருக்கிறாங்க. அந்த 2022 திட்டத்தில் அவங்களும் ஜெயிச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இந்த ஏப்ரல் ஜூன் குவார்ட்டரில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே பிசினஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. கோல் இந்தியா பிப்ரவரி மாதத்திற்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். பிப்ரவரி மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் கீழே போயிருக்கு 0.8%, 74.1 MT. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க கோல் இந்தியாவுக்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 525, 46% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. 24 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்கிறாங்க கோல் இந்தியாவுக்கு. இதில் 18 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 4 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டாபர் இந்தியா ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது பெரிய ரிஸ்கான விஷயம். எதிர்பார்க்குற டார்கெட் 455, ஸ்டாப் லாஸ் 515. இன்ஃபோசிஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1570, ஸ்டாப் லாஸ் 1760. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.